நன்மையை ஏவி தீமையை விளக்குவதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலும் ஒரு சில வழிகாட்டுதல்களை இந்த ஹுத்பாவிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் படைத்து நமக்கென்று ஒரு மார்க்கத்தை தெரிவு செய்து அந்த மார்க்க வழிகாட்டலின் அடிப்படையில் நாம் வாழ வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். அந்த மார்க்கத்தை கற்றவர்களும் அவற்றை தெரிந்தவர்களும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தவறுகளை திருத்தி நன்மைகளை ஏவி பரஸ்பரமாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பல்வேறுபட்ட இடங்களில் இந்த செய்தியை நமக்கு சொல்கிறான். அந்த அடிப்படையிலே நாம் உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு தெரிந்த நன்மைகளை, அது சாதாரண ஒரு நன்மையாக இருந்தாலும் கூட தெரியாதவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் தவறுகள் செய்கிறார்களோ, அது ஒரு சிறிய தவறாக இருந்தாலும் அவர் செய்வது தவறு என்று நமக்கு தெரிகின்ற பொழுது அந்த தவறை அவருக்கு அன்பாக முறையாக சொல்லி அதை திருத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சூரத்து தௌபாவின் 71வது வசனத்திலே ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாடுகள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல் முஃமினூன வல் மூமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், பஅலுஹும் அவுலியாஉ பஅல், அவர்களில் சிலர் சிலருக்கு நேசர்கள், பாதுகாவலர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி, அவர்கள் தங்களுக்கு மத்தியில் நன்மையை ஏவி தீமையை விலக்கிக் கொள்வார்கள். வயுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்தூன ஸகா, ஸகாத்தையும் கொடுப்பார்கள். வயுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். உலாயிக்க, இப்படிப்பட்டவர்கள், ஸயர்ஹமுஹுமுல்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுகிறான், மேலும் அவன் கண்ணியமுடையவனும் மிக்க ஞானமுள்ளவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், மூமினான ஆண்களாக இருந்தாலும் மூமினான பெண்களாக இருந்தாலும் மூமின்களிடத்திலே உள்ள பண்பு என்னவென்றால், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருப்பார்கள், பரஸ்பரமாக அன்பாக நேசர்களாக வாழ்ந்து கொள்வார்கள். என்ன செய்வார்கள் என்றால், தனக்கு தெரிந்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், தீமையை விட்டு ஒருவருக்கொருவர் விலக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். மேலும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், கடமையான ஜக்காத்தையும் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டும் நடந்து கொள்வார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான், கருணை காட்டுகிறான், அன்பு காட்டுகிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லி காண்பிக்கிறான். எனவே இது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். நாங்கள் மூமின்களாக இருந்தால் நாம் ஒரு தவறை கண்டால் அதை திருத்துவதற்கு முற்பட வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு நன்மையை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பண்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது ஆண்களும் செய்ய வேண்டும், பெண்களும் தங்களுக்கு மத்தியில் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அதே போன்று அல்லாஹ் சூரா ஆல இம்ரானின் 104ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களிலே ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இப்படியான ஒரு சமுதாயம் தான் வெற்றி பெற்ற சமூகமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த 2 அத்தியாயங்களிலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், தங்களுக்கு மத்தியில் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை கண்டால் அதை தடுக்க வேண்டும். இப்படி செய்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான், அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறான். அதே போன்று அந்த சமூகம்தான் வெற்றி பெற்ற ஒரு சமூகமாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். உலகத்தில் அல்லாஹ் பல சோதனைகளை, பல தண்டனைகளை இறக்கலாம். அந்த சோதனை தண்டனைகளிலிருந்து அல்லாஹ் ஒரு சமூகத்துக்கு அன்பு காட்டுகிறான் என்றால், அவர்களுக்கு கருணை காட்டி அவர்களை உலகத்தில் பாதுகாக்கிறான் என்றால், அவர்களிடத்திலே நன்மையை ஏவுகின்ற அந்த நல்ல தன்மை இருக்கும், தீமையை விளக்குகின்ற அந்த நல்ல பண்பாடு அவர்களிடத்தில் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிக்கிறான், கருணை செய்கிறான், இரக்கம் காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, அவர்கள் தான் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற ஒரு சமூகமாகவும் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த 2 வசனங்கள், இந்த 2 அத்தியாயங்களிலும் அல்லாஹு தஆலா
நன்மையை ஏவி தீமையை விளக்குவது எவ்வளவு முக்கியமானது. இந்த உலகத்திலே நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் இந்த உலகத்தில் வெற்றியாளர்களாக நீங்கள் வாழுவதற்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் உங்கள் மீது இறங்குவதற்கும் இந்த நன்மையை ஏவி தீமையை விளக்குவது ஒரு முக்கியமான காரணம் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களில் சொல்லுகிறான். அதே போன்று பாருங்கள், சஹீஹுல் புகாரியிலே 525 இலக்கத்தில் பதிவான செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபித்னத்துர் ரஜுலி ஃபீ அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி, ஒரு மனிதனுக்கு ஏற்படும் பிரச்சனை என்பது, சோதனை என்பது அவனுடைய மனைவியால் ஏற்படும், அவனுடைய பணத்தினால் ஏற்படும், அவனுடைய பிள்ளையினால் ஏற்படும், அவனுடைய அண்டை வீட்டானினால் ஏற்படும். என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு சோதனை துன்பம் ஏற்படுவது எதனால் என்றால் அவனுடைய மனைவியினால் ஏற்படும். தனக்கு கட்டுப்படாத ஒரு மனைவி, தன் சொல் கேட்டு நடக்காத ஒரு மனைவி, தன்னுடைய பணத்தை வீண்விரயம் செய்கின்ற ஒரு மனைவி, தன்னுடைய குடும்பத்தை சிறப்பாக கவனிக்காத மனைவி, இப்படி மனைவியினால் நிம்மதி இழந்து மனிதன் சோதனைக்குள்ளாகுகிறான். வமாலிகி, பணத்தினால் அவன் சோதனைக்குள்ளாகுகிறான். எப்படி? பணத்தை, குடும்பத்தை கவனிக்க வேண்டுமே, குடும்பத்தின் கஷ்டங்களை துடைக்க வேண்டுமே என்பதற்காக ஹராமாக கூட சில வேளைகளில் அவன் உழைத்து விடுகிறான். தன்னிடத்தில் வந்து சேருகின்ற பணம் ஹராமாக வந்து விடுகிறது. ஹராமாக ஒரு சொத்து நம்மிடம் வந்து சேருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹராமான சொத்து ஹலாலான சொத்துடன் சேரும் பொழுது அந்த ஹராம் ஹலாலையும் சேர்த்து அழித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது மட்டுமல்ல அன்பு தோழர்களே, இன்னும் சொன்னார்கள், ஹராமான முறையில் உழைக்கின்ற சொத்துகள் பரக்கத் குறைந்ததாக, பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் என்றார்கள். பெரும் தொகை பணத்தை உழைத்திருப்போம், இஸ்லாம் அனுமதிக்காத முறையிலே, அங்கீகரிக்காத முறையிலே பெரும் சொத்துக்களை நாம் தேடி இருப்போம். ஆனால் அந்த சொத்துகளால், அந்த பணத்தினால் நமக்கு என்ன நடக்க வேண்டுமோ, நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆக வேண்டுமோ அது நடக்க மாட்டாது. அதற்கு போதாத ஒரு தன்மை அந்த பணத்தில் ஏற்பட்டுவிடும். எனவே பணத்தினால் மனிதனுக்கு சோதனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வவலதிஹி, பிள்ளையினால் அவனுக்கு சோதனை. நல்ல கண்ணியமான மனிதனாக இருப்பான், நல்ல படித்தவனாக இருப்பான், அறிவுள்ளவனாக இருப்பான், மக்களோடு பண்போடு நடப்பவனாக இருப்பான். ஆனால் அவனுடைய பிள்ளையினால் இவனுக்கு சோதனை. பிள்ளை பாடசாலையில் சண்டையிட்டு வந்திருக்கும், பிள்ளையினால் மற்றவர்கள் துன்பப்படுவார்கள், பெற்றோரை திட்டுவார்கள். இப்படி பிள்ளைகளினால் அவனுக்கு சோதனை. வஜாரிஹி, தன்னுடைய அண்டை வீட்டானினால் சோதனை ஏற்படும். அண்டை வீட்டான் பொறாமைக்காரனாக இருப்பான், இவனை நாசப்படுத்த வேண்டும் என்று முயற்சிப்பான், இவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பான். இப்படி தன் மீது பொறாமைப்படக்கூடிய அண்டை வீட்டான், இவன் மூலமாக ஒரு மனிதனுக்கு சோதனை ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, இதற்கு பரிகாரம் என்ன, இந்த சோதனைகளில் இருந்து நாம் விடுபடுவதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கான பரிகாரம் என்ன, அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். துகஃபிருஹா அஸ்ஸலாத்து, தொழுகை அந்த துன்பத்தில் இருந்து, தொழுகை அந்த சோதனையிலிருந்து, அந்த ஃபித்னாவில் இருந்து உன்னை பாதுகாக்கும். வஸ்ஸௌம், நோன்பு, நீ நோக்கும் நோன்பு அந்த துன்பத்தை விட்டு உனக்கு பரிகாரமாக ஆகிவிடும். வஸ்ஸதகா, நீ செய்யும் தர்மங்கள், நீ உழைத்த பணத்தில் இருந்து அல்லாஹ்வின் பாதைக்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்துக்காக, இந்த இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக என்று நீ செலவு செய்கிறாய். இந்த தர்மம் அந்த சோதனையிலிருந்து, உன் மனைவியின் பிரச்சனை, உன் பிள்ளையின் பிரச்சனை, உன் அண்டை வீட்டானின் பிரச்சனை, இப்படியான சோதனைகளில் இருந்து அது பாதுகாக்கும் உன்னை என்று சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள், வல் அம்ரு வன் நஹி, நன்மையை ஏவி தீமையை நீ தடுக்கும் அந்த நல்ல செயல் இருக்கிறதே, இதுவும் இந்த சோதனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றும். எனவே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தெரிந்த நன்மையை மற்றவர்களுக்கு அன்பாக, முறையாக சொல்ல வேண்டும். கடுகடுத்த முகத்தோடு அடுத்தவன் பார்த்து நம்மை துன்புறுத்துபவனை போன்று விளங்கும் அளவுக்கு நாம் நடந்து கொள்ளாமல், அன்பாக, இரக்கமாக, மிக்க பணிவான முறையிலே நமக்கு தெரிந்த நன்மையை மற்றவருக்கு சொல்ல வேண்டும். ஒரு தீமையை கண்டுவிட்டால், ஒரு தவறு செய்வதை கண்டுவிட்டால், மக்களுக்கு முன்னால் அவனை மானபங்கப்படுத்தாமல், அவனை அசிங்கப்படுத்தாமல், அவனை கேவலப்படுத்தாமல்,
முறையாக தனிமையில் சந்தித்து அந்த சகோதரா, நீ இவ்வாறு செய்வது தவறு, இது மார்க்கத்துக்கு முரணானது, அதை கைவிட்டு விடு என்று அவனுக்கு அன்பாக தீமையை விளக்க வேண்டும். இந்த பண்பாடு உன்னுடைய மனைவியால் ஏற்படும் சோதனை, உன் பிள்ளையால் ஏற்படும் சோதனை, உன் பணத்தால் ஏற்படும் சோதனையிலிருந்து உன்னை காப்பாற்றும், அதற்கு பரிகாரமாக இது அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸும் முன்னால் பார்த்த வசனங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மையை ஏவுவதும் தீமையை விளக்குவதும் எவ்வளவு நன்மை தரக்கூடிய, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. அதே நேரம் அன்பு தோழர்களே, எந்த சமூகம் நன்மையை ஏவுவதையும் தீமையை தடுப்பதையும் கைவிட்டு விடுகிறார்களோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வினுடைய தண்டனை இறங்கும் என்பதையும் அல் குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. அன்பு தோழர்களே, அல்லாஹ் சூரா அல் அன்ஃபால் 25ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் காஸா. ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்கள், ஒரு வேதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது எப்படி இருக்கும் என்றால், லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் காஸா, உங்களில் சில மனிதர்கள் தீமை செய்வார்களே அவர்களுக்காக அல்லாஹ் தண்டனையை இறக்கும் பொழுது அந்த பகுதியில் உள்ள அனைவருக்குமே சேர்த்து இறக்குவான் என்ற அந்த ஒரு விடயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் என்ன நினைக்கிறோம், என் பக்கத்து வீட்டான் அநியாயம் செய்கிறான், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறான், அவன் எப்படியாவது நடந்து விட்டு செல்லட்டும் என்று நாம் நினைக்கிறோம். அல்லது ஒரு சகோதரன் ஒரு தீமையை செய்கிறான், போதை வஸ்து பாவிக்கிறான், இது போன்ற ஏதாவது துன்பங்களை அநியாயங்களை செய்கிறான் என்றால் அவனுடைய மானம் போகட்டும், அவனுடைய பிள்ளை இப்படி செய்கிறான் என்பது இந்த சமூகத்தில் பரவட்டும் என்று நாம் இருக்கக்கூடாது. தீமையை கண்டால் தன்னையும் தன் பிள்ளையையும் எவ்வாறு திருத்த நினைக்கிறோமோ அது போன்ற அடுத்தவர் பிள்ளைகளையும் அடுத்த சகோதரர்களையும் நன்மையை சொல்லி தீமையிலிருந்து விலக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுது தீமையை கண்டும் காணாதவனை போன்று நடந்து கொள்கிறோமோ அப்பொழுது அல்லாஹ் அந்த தீமை செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை இறக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற அனைவருக்கும் சேர்த்து அல்லாஹ் தண்டனை இறக்கி விடுவான் என்பதை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காண்பிக்கிறான். சுனன் அபீ தாவூதிலே 4338ஆம் இலக்கத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பதிவாகி இருக்கிறது. அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னா சமிஅனா அன்-நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நாங்கள் செவி சாய்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். என்ன சொன்னார்கள்? இன்னன் நாஸ இதா ரஅவு ஸாலிம, அநியாயம் செய்பவனை துன்பம் செய்பவனை ஒரு மனிதன் பார்த்தால், மனிதர்கள் கண்டால், ஃபலம் யஅஹுது அலா யதைஹி, அவனுடைய கையை பிடித்து மனிதா இதை நீ செய்யாதே, இந்த தீமையை செய்யாதே என்று அவனை தடுக்கவில்லை என்றால் அவுஸக ஐயஉம்மஹுமுல்லாஹு பிஅகாபின், தண்டனையை கொண்ட அந்த சமுதாய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இறக்கி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பு தோழர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் காஸா, உங்களில் குறிப்பாக ஒரு சிலர் செய்யும் தீய காரியங்களுக்காக அல்லாஹ் இறக்கும் தண்டனை எல்லோருக்கும் சேர்த்துதான். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்லுவார்கள், நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்லுவதை போன்று தீயவர்களுக்கு இறங்கும் தண்டனை அப்பகுதியில் இருக்கின்ற எல்லோருக்குமே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒருவன் தீங்கு செய்கிறான் என்றால் அல்லாஹ் அவனுக்காக சோதனை இறக்கும் பொழுது வானத்திலிருந்து பேரிடியை அவனுடைய வீட்டுக்கு மட்டும் இறக்க மாட்டான், அந்த பகுதியிலே இறக்கி விடுவான். நல்லவர்களும் அழிந்து விடுவார்கள், கெட்டவர்களும் அழிந்து விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவை காபாவை இடிப்பதற்காக ஒரு கூட்டம் புறப்பட்டு வருவார்கள் இறுதி காலத்திலே. அந்த நேரத்திலே பைதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தை அந்த மக்கள் வந்தடையும் பொழுது அல்லாஹ் பூமியை வெடிக்க செய்து விடுவான், பூமியை பிளக்க செய்து அந்த பகுதியில் உள்ள மக்களை எல்லாம் உள்ளே இழுத்து விடுவான் என்று சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த இடத்தில்
காபாவை இடிப்பதற்காக வந்தவர்களும் இருக்கிறார்கள், அந்த ஊர் மக்களும் இருப்பார்களே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நல்லவர்களும் கெட்டவர்களும் சுழி வாங்கப்படுவார்கள், பூமியின் உள்ளே இழுக்கப்படுவார்கள். மறுமை நாளில் அவர்கள் எழுப்பாட்டும் பொழுது அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் மறுமையில் எழுப்புவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்பு தோழர்களே, உலகத்தில் நம்முடைய பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் தீமையை செய்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் அதை கைகட்டி வாய்ப்பொத்தி கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க கூடாது, அதை தடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற்ற சமூகமாக இருப்பீர்கள். அதே போன்று என்ன சொன்னான் அல்லாஹ், நன்மை ஏவி தீமையை படுக்கும் பழக்கம் உங்களிடத்தில் இருந்தால் ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களைத்தான் அருள் புரிவான், அவர்களுக்குத்தான் அன்பு காட்டுவான். இந்த பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் நாம் கண்டும் காணாதவர்களை போன்று தீமைகளை கண்டும் தடுக்காமல் நாம் நடந்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தீயவர்களுக்காக இறக்கும் தண்டனை உங்களுக்கும் தான், உங்களையும் சேர்த்தே இறக்கப்படும். ஒரு அநியாயக்காரனை கண்டு அவனை தடுக்காமல் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் தண்டனையை கொண்டு அல்லாஹ் அந்த சமூகத்தை முழுமையாக தண்டிப்பான் என்று அல்லாஹு தஆலா, அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுனன் அபீ தாவூதிலே சொல்லுகிறார்கள். எனவே நாம் பயந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காலத்திலே, நாம் வாழும் காலத்திலேயே பல அல்லாஹ்வினுடைய தண்டனைகளை பார்த்திருக்கிறோம், பல சோதனைகளை பார்த்திருக்கிறோம். வருடா வருடம் ஏதோ ஒரு பகுதியிலே அல்லாஹ்வினுடைய அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில் அழிவுகள் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ் நம்மை உணர்த்துகிறான். இல்லா தஹ்வீஃபா, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அத்தாட்சிகளை எல்லாம் மாறி மாறி நான் கொண்டு வருவதன் காரணம் என்னவென்றால் உங்களுடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான். இந்த தண்டனைகளை கண்டு, இந்த சோதனைகளை கண்டு நீங்கள் பயந்து ஒருவருக்கொருவர் நன்மை ஏவுகின்ற பண்பை எடுக்க வேண்டும். தீமையை தடுக்கின்ற ஒரு குரூப்பை, ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு எச்சரிக்கிறான். அன்பு தோழர்களே, சஹீஹுல் புகாரியிலே 3346 இலக்கத்தில் பதிவான செய்தி, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்து யா ரசூலல்லாஹ் அனஹ்லிகு வஃபீனா அஸ்ஸாலிஹூன், அல்லாஹ்வின் தூதரே, தீமைகளுக்காக தண்டனைகளுக்காக அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிப்பான் என்றால் எங்களோடு நல்லவர்கள் இருக்கும் நிலையிலும் நாங்கள் அழிக்கப்படுவோமா யா ரசூலல்லாஹ்? நாம் அப்படித்தான் நினைக்கிறோம். என் பக்கத்து வீட்டான் தொழுகையாளி, என் தந்தை ஒரு தொழுகையாளி, என் தாய் ஒரு நல்ல இபாதத்துள்ள பெண், அதனால் மகன் நினைக்கிறான் இந்த வீட்டுக்கு தண்டனை வராது. தந்தை நினைக்கிறான் நானும் மனைவியும் தொழுகையாளிகள், தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே எழுந்து தொழுகிறோம், ஆனால் பிள்ளைகளுக்கு சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கிறது என்பது தெரியாது, அப்படி தூங்குகிறார்கள். தாயும் தந்தையும் நினைக்கிறார்கள் எங்களுடைய வீடு நாங்கள் முறையாகத்தானே இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு சோதனை வராது என்று நினைக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான் பாருங்கள். ஸைனப் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களோடு நல்ல மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சாலிகானவர்கள் எங்களோடு இருக்கும் பொழுதும் நாங்களும் அழிந்து விடுவோமா என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் கால நஅம், நிச்சயமாக அழிந்து விடுவீர்கள். இதா கசுரல் ஹபசு, தீமைகள் அதிகரிக்குமாக இருந்தால் நிச்சயம் அழிந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரின் சமூகத்துக்கு அழிவு வராது, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வின் உம்மத்தை தண்டிக்க மாட்டான் என்ற நினைப்பிலே பாவங்களை தலைக்கு மேலால் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு தோழர்களே, என்னருமை சகோதரர்களே, கடந்த வெள்ள அனர்த்தம் ஒரு படிப்பினை, மண் சரிவு நமக்கு ஒரு படிப்பினை. கடந்த காலங்களிலே சுனாமி ஏற்பட்டது, நிர்வாணமாக அசிங்கமான காட்சிகளிலே ஆணும் பெண்ணும் கடற்கரைகளிலே உல்லாச பயணத்திலே ஈடுபட்ட நிலையில் அல்லாஹ் தண்டித்தான். இன்றும் அதே ஒரு வார்த்தை எழுதப்படுகிறது, சவுதி நாட்டிலே பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால், அங்கு ஒரு இடத்திலே படம் நடந்து கொண்டிருந்தது, மோசமான ஒரு பட திரைப்படம் அங்கே ஓடிக்கொண்டிருந்தது. அதான் சொல்லும் நேரத்தில் கூட அந்த திரைப்படத்துக்கு திரையிடவில்லை,
நடந்து கொண்டே இருந்தது. அதனால் தான் அல்லாஹ் இப்பெரும் சோதனை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று மக்கள் பயந்து பேசுகிறார்கள். ஒருவேளை அல்லாஹ்வுடைய தண்டனையாகவும் இருக்கலாம், அது ஒரு சோதனையாகவும் இருக்கலாம். அன்பு தோழர்களே, உலகத்தில் இப்படி எல்லா பகுதிகளிலும் அழிவு நடக்கிறது என்றால் இன்று நாம் பார்க்கிறோம். இன்னும் 5 வருடங்களுக்கு முன்னர் நான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும் நேரத்தில் இருந்த மனிதர்களை விட இன்றுள்ள மனிதர்களுடைய பண்பாடுகள் மாறிவிட்டன, பாவங்கள் நிறைந்து விட்டன. எனவே அல்லாஹ் தண்டனை இறக்கிக் கொண்டே இருக்கிறான். தண்டனைகளை இறக்கிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இல்லா தஹ்வீஃபா, உங்களுடைய உள்ளத்தில் பயம் வர வேண்டும் என்பதற்கு இதை அனுப்புகிறோம். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், தண்டனைகளை கண்டு நீங்கள் திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சோதனைகளை தருகிறேன் என்று சொல்லுகிறான். எனவே அன்பு தோழர்களே, கடந்து போன இந்த அனர்த்தங்கள் எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தீமையை தடுப்பதை கைவிட்டு விட்டோம். ஏதோ ஒரு சோதனை, யாரோ ஒருவரினால் இந்த இலங்கை நாட்டிலே நடத்தி வைக்கப்பட்ட பெரும் சோதனை, அந்த பெரும் அநியாயத்தின் பின்னர் பெரும் பெரும் தாயிகள் கூட அழைப்பு பணியை கைவிட்டு இருக்கிறார்கள். சிறப்பாக இஸ்லாமிய தாடிகளோடு வாழ்ந்த இளைஞர்கள் அந்த பயத்தினால் தங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களை கூட எடுத்து வீசிவிட்ட வரலாறுகள் அன்பு தோழர்களை, பெரும் பெரும் இஸ்லாமிய நூட்கள் கூட வீடுகளில் தீக்கிரையாக்கப்பட்டு எரிக்கப்பட்ட வரலாறுகள் பயத்தினால். உலக மோகமும் மரணத்தின் மீதுள்ள வெறுப்பின் காரணமாகும். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? வகுன், உலக ஆசையும் மௌத்தின் மீதுள்ள வெறுப்பும் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே நன்மையை ஏவுவதை விட்டுவிட்டோம், தீமையை தடுப்பதை விட்டுவிட்டோம், இஸ்லாமிய வகுப்புகளை கைவிட்டோம், இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரங்களை கைவிட்டோம், இஸ்லாமிய வகுப்புகளிலே கலந்து கொள்வதற்கு பயப்படுகின்ற ஒரு நிலை. எனவே அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபலா தக்ஸௌஹும் பக்ஸௌனி, மனிதர்களை நீங்கள் அஞ்சாதீர்கள், மனிதர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், பக்ஸௌனி, என்னை பயப்படுங்கள், எனக்கு அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வின் சோதனை கடுமையானது, அல்லாஹ்வின் தண்டனை கடுமையானது. அவருடைய தண்டனையிலிருந்து நம்மால் தப்ப முடியாது. எப்பொழுது நாம் அழைப்பு பணியை கைவிடுவோமோ, எப்பொழுது நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த பண்பை, அந்த இஸ்லாம் சொல்லும் அழகிய அந்த போக்கை நாம் கைவிடுவோமோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை நாம் எதிர்பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் மனிதன் அவன் தேடிக்கொண்டதுதான், அவன் செய்த தீய காரியம்தான், அவன் செய்த பாவங்களுக்காகத்தான் இந்த தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் எழும்புகின்றன என்று அல்லாஹு தாலா சூரத் ரூமின் 41வது வசனத்திலே சொல்லுகிறான். அன்பு தோழர்களே, கடந்த காலம் கடந்து விட்டன. அல்லாஹ் நமக்கு தெரியாத எத்தனையோ சமுதாயத்தை இப்படி தண்டித்ததாக சொல்லுகிறான். சூரா யாசினிலே இஸ்லாத்திற்காக குரல் கொடுத்த ஒரு மனிதர் கல்லறிந்து கொல்லப்பட்டார் என்ற வரலாறு சொல்லுகிறான். சூரத்துல் கஹ்ஃபிலே அஸ்ஹாபுல் கஹ்ஃப்களை பற்றி சொல்லுகிறான். இது போன்று இன்னும் பல சமூக ஆது கூட்டத்தாருடைய வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறான். இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்ட சமூகம், அல்லாஹ்வுடைய தண்டனையினால் அழிந்து போனவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் குர்ஆனில் இது போன்று பல வசனங்களை எச்சரிக்கிறான். பயந்து கொள்வோம், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோம், வாழ்க்கையை திருத்துவோம், நன்மை தீமைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலும் தடுப்பதிலும் நாங்கள் முயற்சி செய்வோம். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம். அல்லாஹ் சொன்ன பாக்கியங்களை நிச்சயம் அல்லாஹ் நமக்கு தருவான். நம்முடைய வாழ்க்கையை திருத்தி வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவினுடைய பல வசனங்களையும் நபிகளாருடைய போதனைகளையும் பார்த்தோம். நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் உள்ள நன்மையும் பலாபலனும், அதை கைவிடுவதனால் ஏற்படுகின்ற தண்டனைகள், அல்லாஹ்வின் சோதனைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம். எனவே அன்பு தோழர்களே, இதில் பலவற்றை நாம் கண்களால் பார்த்து விட்டோம். அல்லாஹ்வுடைய சோதனைகளில் பலவை நாம் கண்களால் பார்த்து விட்டோம். நம்மோடு ஒட்டி விளையாடிய உறவுகளை இழந்திருக்கிறோம், பல உயிர்களை அந்த சோதனையால் இழந்திருக்கிறோம்.
இன்னொரு அழிவு வரக்கூடாது என்று நாம் எதிர்பார்ப்பதாக இருந்தால், இந்த சோதனைகளின் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு கருணை செய்ய வேண்டும், அவருடைய இரக்கம் அன்பு எங்களிடத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக இருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறானே, நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வான். அவர்கள் தான் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற ஒரு கூட்டமாக வாழுவார்கள். எனவே அந்த பண்பாடை நாம் கையில் எடுப்போம். கடந்த கால வாழ்க்கையில் எதையெல்லாம் விட்டு விட்டோமோ, என்னென்ன சோதனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறதோ, நம்முடைய உள்ளத்தின் படி, சிந்தனையின் படி இது எதனால் நடந்திருக்கலாம் என்று ஓரளவு நாம் சிந்திக்கலாம். இந்த தீமைகள், இந்த அநியாயங்கள், இந்த சோதனைகள் எதனால் வருகிறது என்றால், சமூகத்தில் இன்னென்ன பாவங்கள் மலிந்து விட்டன. இன்று பாருங்கள், உலகத்திலே போதையை கடுமையாக எச்சரிப்பதில் இஸ்லாம் முதலிடத்தில் இருக்கிறது. இஸ்லாத்தை போன்று அதை தடை செய்து எதுவும் இல்லை. ஆனால் போதை பாவனையில் முதலிடத்தில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்கள். இப்படியான அநியாயங்கள் தலைக்கு மேலேறிவிட்டது. எனவே அல்லாஹ் தண்டிக்கிறான். விட்டு திருந்து மனிதா, உனது உள்ளத்தில் பயமேற்படுத்துவதற்காகத்தான் இதை செய்கிறேன். சின்ன சின்ன தண்டனைகளை தந்து பெரும் பெரும் தண்டனைகளை அனுப்பாமல், தூணல் அக்பர் அல்லாஹ் சொல்லுகிறான், பெரிய தண்டனைகளை இறக்கவில்லை. ஆது சமூகத்தை அழித்ததை போன்று முழு சமூகத்தையும் அழிக்கவில்லை, ஒரு பகுதியினரை அல்லாஹ் அழித்தான். மற்றவர்கள் உள்ளத்திலே பயம் வரட்டும் என்பதற்காக, நீங்கள் திருந்தி மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் முதல் முக்கியமானது. இப்படி ஒரு கூட்டம் இருந்தால் இந்த பாவங்கள் குறைந்துவிடும். அல்லாஹ் நம்மீது அன்பு காட்டுவான். வெற்றி பெற்ற சமூகமாக இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களுக்கு முன்னிலையில் துணிச்சலோடு வாழ முடியும். அன்பு தோழர்களே, சில செய்திகளை நாம் பார்த்தோம். சாதாரண மழையினால் பாதிக்கப்பட்ட வீடுகள், கிராமமே அழிக்கப்பட்ட வரலாறுகளை பார்த்து விட்டோமே சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு செய்தி சொல்லுகிறான். அந்த வசனத்தை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? சூரத்துல் முல்கிலே, அம் அமின்து மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கும் அல்லாஹ்வை பற்றி பயமில்லாமல் பாவம் செய்கிறீர்களா? அவன் நினைத்தால் ஐயுர்சில அலைக்கும் ஹாசிபா, வானத்திலிருந்து பொழியும் மலையை கல்லால் உங்கள் தலைமையில் பொழிய வைப்பான். அல்லாஹ் எச்சரிக்கிறான். உங்களுடைய பாவம், உங்களுடைய அட்டகாசம் தலைக்கு மேல் இருக்குமாக இருந்தால், வானத்தில் இருக்கும் அல்லாஹ்வை பற்றி பயமில்லாமல் இந்த பூமியில் ஃபசாது செய்வீர்களாக இருந்தால், வானிலிருந்து பொழியும் மலையை கல்லால் பொழிவிப்பான். எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. நமக்கு தெரியும், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நபியே, யானை படையை உம்முடைய இறைவன் எப்படி அழித்தான் என்று நீ பார்க்கவில்லையா? இது நமக்கு ஒரு படிப்பினை குர்ஆன் சொல்லி தருகிறது. அபாபில் என்ற பறவைகள் சிறு கற்களை, சுடப்பட்ட கற்களை, சுடுகற்களை தூக்கி வந்து அவர்களுடைய தலைமேல் போட்டு அந்த கூட்டத்தை அப்படியே அல்லாஹ் அழித்து விட்டான். எப்படி அழித்தான்? காஸ்பின் மாகூல், சப்பி துப்பப்பட்ட வைக்கோலை போன்று. ஒரு ஆடு மாடு வைக்கோலை சப்பி விட்டு துப்பினால் எப்படி இருக்குமோ அது போன்ற அந்த சமூகத்தை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போது நமக்கு சொல்லுகிறான், அம்மமின்து மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ்வை பற்றி பயமில்லாமல் பாவம் செய்கிறாயா? ஐயுர்சில அலைக்கும் ஹாசிபா, உன் தலைமேல் அல்லாஹ் கல்லால் மழை பொழிவிப்பான். ஃபஸதஅலமூன கைஃப நதீர், அவன் எச்சரித்த தண்டனை எப்படி இருந்தது என்று அப்பொழுது சிந்திப்பாய். அழிந்த ஒரு சமூகம், அல்லாஹ் ஒரு கிராமத்தை அழித்திருக்கிறான். பல உறவுகளை நம் கண் முன்னால் அவர்களை உறக்கத்திலே அழித்திருக்கிறான். ஒருவேளை சோதனையாகவும் இருக்கலாம், அல்லாஹ் அவர்களுக்கு அருளாகவும் வைத்திருக்கலாம். ஷஹீதுகளாக கூட அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம், எப்படியோ ஒன்று. ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறான்? இந்த அழிவுகளை கண்டு நீ திருந்த வேண்டும், நீ பயப்பட வேண்டும், உன் பாவங்களை விட்டு லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதற்குத்தான். எனவே எந்த நன்மையை இந்த சமூகம் செய்யாமல் இருக்கிறதோ அந்த நன்மையை சொல்லுவதற்கு முயற்சிப்போம். ஒவ்வொருவரும் நம்முடைய சக்திக்கேற்ப, படித்தவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், பயான்கள் மூலம், வகுப்புகள் மூலம் தெளிவுபடுத்தட்டும். நமக்கு அந்த சக்தி இல்லை, மார்க்க அறிவில்லையா? பணம் இருக்கிறது, பணத்தை கொண்டு அந்த வகுப்புகளை ஏற்படுத்துங்கள். மார்க்கங்களை கற்பவர்களுக்கு அந்த பணத்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். அப்படியாவது உங்களுடைய அந்த நன்மையை செய்யுங்கள். அல்லது வகுப்புகளுக்கு கலந்து கொள்ளுங்கள்.
பெரும் பகுதியாக நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது நிறைய மக்கள் அந்த நன்மையின் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள். அப்படியாவது நீங்கள் பள்ளி வாயில்களுக்கு வந்து வகுப்புகளிலே கலந்து கொள்வோம். முடிந்த அளவுக்கு பண ஒத்தாசையை செய்வோம். எப்படி நம்மால் முடியுமோ அந்த அளவு நாம் செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வைதா அமர்த்துக்கும் பிஷையின் ஃபஅது மின்ஹு மஸ்ததாத்தும். உங்களுக்கு எதையாவது ஒன்றை நான் கட்டளையிட்டால் உங்களால் முடிந்த அளவு செய்யுங்கள். எந்த வகையில் உங்களால் உதவ முடியுமோ அந்த வகையில் நீங்கள் உதவுங்கள். பணத்தால் முடிந்தவர்கள் தர்மங்கள் செய்து வகுப்புகளை நடத்துவதற்கு, அறிவை வளர்ப்பதற்கு, மாணவ செல்வங்களை உலமாக்களை உருவாக்குவதற்கென்று உங்களால் எந்த அளவு இயலுமோ அந்த அளவு கொடுங்கள். அல்லாஹ் சயர்ஹமுல்லாஹ், இப்படிப்பட்ட சமூகத்தை அல்லாஹ் கருணை காட்டுவான், அவனுடைய அன்பை கொண்டு வருவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், நிச்சயமாக அந்த சமூகம்தான் வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இருக்கின்ற கொஞ்ச காலமாவது திருந்தி நம் சமூகத்தையும் திருத்தி வெற்றி பெற்ற சமூகமாக இந்த உலகத்தில் மாறி அல்லாஹ்வுடைய தண்டனை சோதனைகளில் இருந்து நாம் இரக்கம் காட்டப்பட்ட, அன்பு காட்டப்பட்ட ஒரு சமூகமாக வாழுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பூரா முஸ்லிம் சமூகத்தின் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள்பாலிப்பானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம்.